ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு ஷாஹிட் ஆர்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நெக்ஸ்ட்டு இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பேக் டூர் தான். பேக் டூர் அண்ட் ஸ்கூல் சர்ப்ரைஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இவ்வளோ நாள் நீ ஏன் வீடியோ போடல அப்படின்னும் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்கூல் சர்ப்ரைஸ்லாம் பார்த்துக்குவோம். ஃபஸ்ட்டு இந்த டேபிள் நம்ம பேக்ரவுண்டுக்கு நிறைய இது யூஸ் பண்ணியிருக்கோம். நான் கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட்டு இது ரைட்டிங் பேடாகவும் யூஸ் பண்ணலாம். அதுக்கும் தான் இது நான் வாங்கியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம பேக் பார்த்துருவோம். பேக்கில் ஃபஸ்ட்டு ஜிப்பில் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்குவோம். ஃபஸ்ட்டு ஜிப்பில் ஃபஸ்ட்டாகவே சானிடைசர் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நோட்ஸு, மினி நோட்ஸு, அப்புறம் நானே ஹோம்மேடாக செஞ்ச நோட்ஸு, நெக்ஸ்ட்டு மேஜிக் புக்கு, அந்த இதெல்லாம் இருக்குது. மேஜிக் புக்கு அப்புறம் இந்த மாதிரி சின்ன நோட், நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஹோம்ஒர்க்கை எழுதி வைக்கிறதுக்காக இது நான் செஞ்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வேஸ்ட்டு பென்ஸு இந்த மாதிரி உள்ளதெல்லாம் இதில் வச்சுருக்கேன். ஓகே, அப்புறம் ஒன்று மறந்துட்டேன். என்னான்னு பார்த்தீங்கன்னா ஃபெவிகம். ஸ்கூலுக்குனாலே ஃபெவிகம் இருந்தால் ஃபெவிகாலாவது எடுத்துக்கணும். ஏன்னா நிறையா இது டக்குன்னு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கூட எடுத்துக்கலாம். டேப்பும் வச்சுருக்கேன். இந்த வீடியோவில் நான் காமிக்கலை. அதை இப்போ பாருங்கள், ஃபெவிகம் தான் நான் வச்சுருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் உள்ளே வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நான் சொல்லிடுறேன் ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போடலன்னா, ஸ்கூல் வேறு ரீஓப்பன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வேறு நடக்குது. உங்களுக்கு எக்ஸாம் நடக்குதான்னு தெரில, எங்களுக்கு நடக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஜிப் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஜிப்பில் என்னென்ன இருக்குன்னா, ரஃப் நோட்ஸ், அப்புறம் அப்புறம் என்னமோ ஒரு பேப்பர் வச்சுருக்கேன். அது என்ன பேப்பர்னு தெரியல, சும்மா பேப்பர் மாதிரி இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு ரஃப் நோட்டு, இது ஒரு டைரி மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு 2 எக்ஸ்ட்ரா நோட் அண்ட் ஹேண்ட் ரைட்டிங் நோட். தமிழ் ஹேண்ட் ரைட்டிங் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இந்த மாதிரி தான் என்னோட தமிழ் ஹேண்ட் ரைட்டிங் இருக்கும். நான் இதில்னு மட்டும் இல்லை, எல்லாத்துலேயும் நான் எழுதுவேன். இந்த மாதிரி தான் எனக்கு ஹேண்ட் ரைட்டிங்கே எனக்கு ரொம்ப பிடிக்கும், எழுதுறதுனால பிடிக்கும். நெக்ஸ்ட்டு மேக்ஸ் சம்ஸும் எனக்கு நிறையா பிடிக்கும். மேக்ஸ் எக்ஸாம் எல்லாம் பிடிக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் வச்சு பேக் பண்ணிடலாம். ஓகே, முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு ஜிப் பார்ப்போம். நான் விலாக் தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நான் நிறையா வீடியோ எடுத்திருந்தா ஓகே, இந்த தடவை தானே எடுத்திருக்கேன், அதனால தான் இப்படி இருக்குது. ஃபஸ்ட்டு டயரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ராயிங் புக்கில் நிறைய போன வருஷத்து ட்ராயிங் புக், போன வருஷத்துனா போன ஸ்கூலோட ட்ராயிங் புக், 5th ட்ராயிங் புக். நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு 5-in-1 ஆல் 5 மொழிகளும் உள்ள ஒரு புக் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஜிப்பு தான் இனிமேல் பார்ப்போம். எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஜிப் பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஜிப் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஜிப்பில் ஒரு கீ செயின் மாதிரி ஒன்று கட்டியிருக்கேன், டோரேமான் கீ செயின் நெக்ஸ்ட்டு அது உள்ளக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டாக பேட் தான். எக்ஸாம் எல்லாத்துக்குமே பேட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் நான் பேட் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு புக்ஸ் இதெல்லாம் எடுத்தோம்னா கச்சமுச்சன்னு போயிடும், அதுக்கு தான் நான் எடுக்கலை, சாரி. நெக்ஸ்ட்டு ஏதாவது ஒரு வீடியோவில் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஹேண்ட் ரைட்டிங் நோட். நெக்ஸ்ட்டு ஒரு ஃபைல். இதை மட்டும் உங்களுக்கு காமிச்சோன்னே எடுத்தோடனே எப்படி வருதுன்னு பாருங்கள். அதில் இப்படி தான் கச்சமுச்சன்னு கிடக்கு, அதையும் நான் காமிக்கலை. நெக்ஸ்ட்டு பாக்ஸ் இது லாஸ்ட்டில் நம்ம பார்ப்போம். இப்போ எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு பேக் பண்ணி வச்சுருவோம். பின்னாடி பவுச் ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு பென் ஸ்டாண்ட், ஏதாவது பென்லாம் வச்சுக்கலாம், அதுக்காக தான் நான் வச்சுருக்கேன். ஒரு பவுச் இருக்குது, அதையும் எடுத்தோம்னா அவ்வளோதான், எல்லாமே வந்துடும். அதுக்காக தான் நான் எடுக்கலை. ஒரு நாள் உங்களுக்கு எடுத்தே காமிக்கிறேன். செம்ம வெயிட்டாக இருக்கும். இவ்வளோ நோட்ஸு புக்ஸ் எல்லாம் தேவையில்ல. 6th இப்படி இருக்குது, பட் 7th 6th 7th 8th போனால் எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாக்ஸ் பார்ப்போம். இதான் என்னோடய பாக்ஸு இது உள்ளக்கு என்னென்ன வச்சுருக்கேன்னா, 1 பிளாக் பென், 2 பிளாக் பென்ஸ், 1 டிப் பென்சில், ஒரு பென்னு, நெக்ஸ்ட்டு ஒரு டேங்க்கு, நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன டிப் பென்சில், நெக்ஸ்ட்டு ஒரு டேங்க்கு தான். ஓகே, அவ்வளோதான். இதில் அப்படி தான் வச்சுருக்கேன். இது இன்னொன்று இருக்குது. இப்படி நம்ம ஒரு பட்டன் இருக்குது, அதில் எடுத்தோம்னா இந்த மாதிரி இருக்கும். அது கீழே நான் அது இது வச்சுருக்கேன், ஸ்கேலு. நெக்ஸ்ட்டு பின்னாடி இதை பார்ப்போம். அதுங்க 1 2 3 இங்க் பென்ஸ் மட்டும் இருக்குது என்கிட்ட. அப்புறம் ஒரு டிப் பென்சில்,
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 டிப்ஸு 1 மிரர் அண்டு இதில் என்ன இங்க் பென் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா ஆர்மி இங்க் பென்னு ஒன்று புதுசாக ஒன்று வச்சுருக்கேன், அதுவும் தான் பிடிக்கும். இதில் வந்து பட்டன்ஸ்லாம் காமிக்கிறேன். இந்த பட்டன் வந்து என்ற பிடிக்க என்னன்னே தெரில. நெக்ஸ்ட்டு வந்து இந்த நார்த் ஈஸ்ட்டு வெஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லப்பர் வைக்கிற இது, நெக்ஸ்ட்டு வந்து ஷார்ப்னர். இந்த பாக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து அவ்வளவுதான். நெக்ஸ்ட்டு வந்து எதுவும் இல்லை. பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணுறது, அப்புறம் இந்த இது அது மாதிரி தான் எல்லாமே இருக்குது. ஓகே, அவ்வளோதான் நினைக்கிறேன். அவ்வளோதான், எல்லாமே சுற்றி காமிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒன்று அது வந்து கொடை தான். அது ஏன் வச்சுருக்கேன், இப்போது 2 டேஸ்க்கு பிஃபோர் டேஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் மழை வந்துச்சு, அதனால் ஒன்று எடுத்துகிட்டு போனேன். வந்து எடுத்து வைக்கல, அதான் மறந்துட்டேன். அப்படியே உங்களுக்கும் போட்டுருவோமேன்னு தான் காமிச்சிட்டேன். ஓகே, அவ்வளோதான் நினைக்கிறேன். அப்புறம் வந்து இந்த இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், சொல்லுங்கள். ஓகே, அவ்வளவுதான் நினைக்கிறேன். பாய் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். சப்போர்ட் மீ. பாய் பாய்.